வாங்க என் தங்கச்சி வீட்டுக்கு போகலாம். நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோங்க. அப்போ தான் காலையில் போனால் தான் சீக்கிரமாக வர முடியும். அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம். அவங்களுக்கு வெறும் கையில் போகக்கூடாது இல்லைங்களா, அதில் கொடுக்குறதுக்காண்டி வாங்கிட்டோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சின்ன பையன் தான் கேமரா வச்சுட்டு என்னை வீடியோ எடுத்துகிட்ருக்கான். நான் வந்து கேட்டுட்ருக்கேன் எப்படிடா இருக்கேன், நல்லா இருக்கேனான்ட்டு. அவர் வந்து நல்லா வீடியோ எடுக்கிறாருங்க. மேபி ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கேமராமேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் போகிற வழியில் நான் அங்கங்கே ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் நான் வீடியோ எடுத்தேன். அண்ட் அப்போ வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, மழை வர மாதிரி. இது வந்து ஒரு காலேஜுங்க. ஆனால் பார்த்தீங்களா, கோயில் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஒரு டென்டல் காலேஜே இப்படி ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தா இது தாங்க வியூ. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சென்னையிலேருந்து அவுட்டர் பிளேஸ் தான், அதனால் நல்லா காலி இடமா ஸ்பேஸாக இருந்துச்சு. இது வந்து என் தங்கச்சியோட பையன் ஜிஷ்ணு. அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக சமத்தாக இருந்தார். இது வந்து கால் மசாஜர். என் பையன் வந்து அவங்க வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்கன்னு காலை மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் வந்து சாப்பிட்டோங்க. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் எடுக்கலை. கிளம்புற நேரம் டீ குடித்தோம்ல, அதை நான் எடுத்துட்டேன். இது வந்து மினியாக உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி. ஹோம் டூர்லாம் இல்லைங்க, பொதுவாக எடுத்தேன் அவங்க வீட்டை. போனோடனே ஹாலில் வந்து லெஃப்டில் பார்த்தா ஒரு கிச்சன், அங்கே ஒரு பெட்ரூம், ரைட்டில் ஒரு பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் ஏரியாஸ். அப்படியே நேராக போனோன்னா பால்கனி. சூப்பராக இருந்துச்சு அவங்க வீடு. நான் யாருக்குன்னே ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். இப்போ வந்து அவங்க சித்தியை மெயினாக பார்க்கணுன்னு தான் வந்திருக்கோம். என் பசங்களுக்கு வந்து அவங்க சித்தியை ரொம்ப பிடிக்கும். சித்தியை பசங்களை, அதாவது ஜிஷ்ணு, ஜானு, அவங்க பசங்களோட பேர், அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். என் பையன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கான். மெயினாக போகிறது அங்கே போய் அவங்க விளையாடுற திங்ஸ் எல்லாம் எடுத்து வீடு ஃபுல்லாக ஆக்கி இது பண்ணுறது தான் அவங்களோட மெயின் வேலை. வீட்டிலேருந்து வெளியே போனால் இந்த மாதிரி கேட்டு அண்ட் அவுட்டர் ஸ்பேஸ் ஏரியா இப்படி தான் இருக்குது அவங்க வீடு. சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து என் தங்கச்சி அவங்க ஓனாக வாங்கியிருக்காங்க இந்த ஃப்ளாட். இதுதான் என் தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட். நான் வந்து அவங்கள டைரெக்டாக காமிக்கல. இது என் தங்கச்சியோட பொண்ணு. அவள் வந்து ரொம்ப சமத்தி. எங்கள் ஃபேமிலியிலே ஒரே பொண்ணு இப்போதைக்கு அவள் தான். இன்னும் என் தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் ஆகலை. அவள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படியோ தெரியல. இது அவங்களோட ஸ்விங் போட்டிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோங்க. என் பசங்களுக்கு மனசே இல்லை, பட் வந்து தான் ஆகணும். இது வந்து சரவணா ஸ்டோர், பாடி சரவணா ஸ்டோர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் தான், நியர்பை தான். என் பசங்க கேட்டாங்கன்னா அவங்க சித்தி வந்து இந்த ஸ்கேட்டிங் ஷூ கொடுத்துட்டா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு என் சின்ன பையன் வந்து பெரிய பையனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் க்ளவுஸ் போடுறதுக்கு. பார்த்திங்களா, என் சின்ன பையன் எப்போவுமே ரொம்ப பொறுப்பு தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த காட்சிகள். அவர் வந்து பேலன்ஸ்டாக எப்படி நிற்கிறாரு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எந்த விதத்துலையாவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.